ஏஐ உங்க ஜாப் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பயந்துட்டீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல ஒர்க் பண்ற கோவொர்க்கர் தான் உங்க ஜாப் ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்ல அருணும் ஒருத்தன் டெய்லி சேம் ஒர்க் சேம் ஸ்பீட். அவன் பக்கத்துல ஒர்க் பண்ற ராஜ்ங்கிற பையன் நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவான். ஒரு டாஸ்க்கு அருணுக்கு 1 hour அப்படின்னா ராஜ் அதை 10 minutesல முடிச்சிருவான். ஸோ இந்த வேர்ல்டுக்கு ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவு ஏஐ யூஸ் பண்றோம், எவ்வளவு ஸ்பீடா அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இதா இருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜிங்கிறது எவ்வளவோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இந்த அட்வான்ஸா போறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம அப்படியே லேக் ஆகி நிற்போம். இந்த பழைய ஸ்கில்ஸை வச்சுட்டு எனக்கு HTML தெரியும், CSS தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், இந்த மாதிரி பைத்தான் தெரியும், எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும் அப்படிங்கிறத வச்சு நம்மளால சர்வே பண்ண முடியாது. ஐடி செக்டர்ல மேக்ஸிமம் சர்வே பண்ண முடியாது. எவ்வளோ இந்த கம்பெனிக்கெல்லாம் ஜாப் ரீப்ளேஸ் பண்றதுக்கு காரணமே ஓல்டு ஸ்கில் அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான். ஸோ உங்க ஸ்கில்ல மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. உங்களால முடிஞ்சதை டெய்லி ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ண பாருங்க. நிறைய ஏஐ டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கரண்ட் டெக்னாலஜில இப்போ எவ்வளோ பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் நிறைய சாட் பாட்ஸ் விட்டுருக்காங்க, நிறைய ஏஐ மாடல்ஸ் விட்டுருக்காங்க, ஏகப்பட்ட மாடல் ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கா எல்லாமே திங்க் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற தாட்ஸை வச்சு என்ன ஃபியூச்சர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு பழைய டெக்னாலஜியே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லைஃப்லையும் சரி கம்பெனிலையும் சரி பேக் பெஞ்ச் தான். ஒரு கம்பெனியில ஓனருக்கு தேவையானது ஸ்பீடு தான், அதே மாதிரி கிளைண்ட்டுக்கும் தேவை எந்த அளவு ஒர்க்கை ஸ்பீடா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் ஏஐலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸ்லோவா இருக்கும், உங்க ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும். நீங்க எந்த அளவு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அதை ஆனால் ஏஐ மட்டுமே நீங்க பிளைண்டா நம்பாம உங்களோட ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணி நீங்க மோர் ப்ரொடக்டிவிட்டியா பண்ண முடியும். நீங்க டைம் அதிகமா பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கறதும் சரி, உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட்ல உட்கார வைக்கிறது சரி தயங்குவாங்க. கிளைண்ட் வந்து அடுத்து உங்க ப்ராஜெக்ட் அதிகமாக வரமாட்டாங்க. ஓனர் உங்கள்கிட்ட டெஸ்ட் போயிடும், உங்களை லே ஆஃப் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். நம்ம கூட சேர்ந்து டெய்லி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணலாம். நான் டெய்லி இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணுவேன். இது ரிலேட்டடாக தான் இனிமேல் வீடியோஸ் இருக்கும். நம்ம ஃபியூச்சர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராசஸும் சொல்லியிருந்தோம், அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சான்ஸ் தானா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம டெய்லி ஒரு ஏஐ ஸ்கில்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரையும் உங்களோட விடைபெறுவது மனோ, தி லைஃப் ஆஃப் மனோ அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்க.